2K கிட்ஸ் தான் இப்போ ஆட்சி நம்மளோட டிஜிட்டல் லெவலில் போயிட்டுருக்கோம். என்ன போய் கல் உடைக்கணும், நான் மூட்டை தூக்கணும், என் வீட்டுக்கு பின்னாடி வந்து தக்காளி ஊற்றணும், நான் சார் எடுத்து நட்டணும்னா நட்ட முடியாது. சரிங்களா? எங்களால் இப்போ நாங்கள் 2K கிட்ஸ் ஒன்லி லேப்டாப்பில் போட்டு என்னென்னு எனக்கு புரிய மாட்டேது. ஏன்னா நீங்கள் வந்து எங்களை அந்த இடத்துக்கு கூட்டு போகாதீங்க. புரியுதுங்களா? இது வரைக்கும் விஜயனை வருவாருன்னு சொல்லிட்டு நீங்களே எத்தனையோ பத்திரிகையில் விஜயனை வந்தால் நல்லாயிருக்கும்னு. ஆனால் ஆப்போனண்ட்டாக ஒரு இடத்துல வந்து உன்னோட கொள்கை வந்து பழைய காலத்துக்கு கொண்டு போகிறேன், எங்களை 90s 50s கொண்டு போகிறேன், அது எங்களுக்கு வேணாம், 2K கிட்ஸில் போகணுன்னு சொல்லிட்டு அண்ணனோட விருப்பம். அந்த விருப்பத்துக்கும் உனக்கும் கொள்கை வேறுபாடு தான். இந்த கொள்கை இல்லைன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? எங்களோட கொள்கையே 2K கிட்ஸில் இருக்க டிஜிட்டல் லெவலில் இருக்க பேசுகிறது தான் கொள்கையே. சரிங்களா? வேறு இந்த பழைய கொள்கையை பேசி தயவுசெய்து நம்ம இன்னும் அடிமைத்தனம் பண்ண வேண்டாம். சீமானனா ஏற்கனவே நீ பெட்டி வாங்கிட்ட, தயவுசெய்து எனக்கு தெரியும், அந்த வீடியோ நான் பார்த்தேன். ரொம்ப நன்றி. நீ உன்னோட பெட்டியை பார்த்தோன்னா விழுந்து எப்படி எடப்பாடி வந்து சசிகலா வந்து ரொம்ப குஞ்சாரோ அந்த வீடியோ நான் பார்த்துருக்கேன். சரியா? ஏன்னா உன் கூட வந்து நீ சொன்ன அதே ஸ்ரீலங்கன், சரியா, 2009 நானும் பேங்காக்கில் இருந்தேன், அதே இடத்துல நீயும் இருந்த, நல்லா உனக்கு தெரியும். இதே மாந்தோப்பு மயிலாப்பூரில் வந்து நீ மாங்கொல்லியில் வந்து மீட்டிங் போட்டேன். ஈழத்தமிழரை பற்றி அவ்வளோ கேவலமாக நீ அவ்வளோ விஷயமா பேசினேன். சரியா? ஆனால் அதை விட நீ ரொம்ப கேவலமானவன். ஏன்னா வந்து பிரபாகரனோட டீமோட நான் வாழ்ந்தவன். நான் பேங்காக்கில் இருந்தேன், ஈழத்தமிழோட வாழ்ந்தவன். ஒவ்வொரு தமிழை முன்னாடியும் அவனே என் தமிழன் தான், அவனே அண்ணன் தான், அவனே என் தம்பி தான். ஏன்னா ஆதாம் பிறந்த மண் இலங்கை. இங்கே மனித உருவமாக எடுத்த ஒவ்வொரு கடைசியாக நம்ம வந்து யாரும் எங்கே நம்மளோட அப்பா அம்மானா ஆதாம் ஹவா மட்டும்தான். சரிங்களா? அவங்க பிறந்த நம்ம இறைவன் வந்து அனுபவிச்சது இலங்கையில் தான். அவரோட சமாதியாங்கள் அங்கேருந்து தோன்றப்பட்டது தான் மனித இனம். தயவு செய்து சொல்கிறேன், சீமானனா நீ பெட்டி வாங்கிட்டேன்னா ஓரமாக போயிடு, தயவு செய்து போயிடு. இந்த கருக்கூடி அணில் கூடிலாம் சொல்லி நினச்சிருக்க எல்லாம் டாஸாக போட்டு கிழிச்சிட்டு தூக்கி போட்டு போயிடுவோம். சரியா? அதே மாதிரி நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி அவரும் பார்த்தீங்கன்னா நம்ம ராமதாஸ் ஐயாவுக்கு உடம்பு சரியில்லை. பட் அன்புமணி ராமதாஸ் ஐயா தான் 108 ஆம்புலன்ஸை வந்து நம்ம இதில் கொண்டு வந்தார். அதை வந்து டிஎம்கே கொண்டு வந்தா சொல்லிட்டு நம்ம மாற்றிட்டாங்க. ஸோ அவருக்கு நான் தான் சொல்கிறேன்னா, நீங்கள் சொல்கிறீங்க அண்ணன் வந்து யாரோட கூட்டணி இருக்கணும்? அண்ணனோட மிகப்பெரிய ஒரு கூட்டணி இருக்குங்க. ஆல்ரெடி கூட்டணியை செட் பண்ணியாச்சு. அதான் மக்கள் கூட்டணி. சரிங்களா? மக்கள் கூட்டணி தான் இங்கே இருக்குது. ஸோ எந்த எல்லாமே வந்து பெட்டி வாங்குறவங்க, மக்கள் மட்டும் பெட்டி வாங்க மாட்டோம். ஆனால் ஒரு 5000 கொடுத்தா வாங்குவோம், ஆனால் ஓட்டு போட மாட்டோம். ஏன்னா வேறு வழி கிடையாது. என்னோட காசு தான் வாங்கிக்கிறேன், ஆனால் அண்ணனுக்கு தான் ஓட்டு போடுறேன். நன்றி. நன்றி.